ஐடி படிக்கிறார்கள் அல்லது ஐடியில் வேலை செய்கிறார்களுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகளிலே இந்த செய்தி எனக்கும் கூட ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டில் இருந்ததை விட புதிதாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குரிய ஹையரிங்ஸ் அதிகரித்திருப்பதாக உலகளாவிய ரீதியிலே செய்தித்தளங்கள், பிஸ்னஸ் ரேடார் முதலிய செய்தித்தளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதை விட மிக முக்கியமான விடயம் என்னென்றால் 2027ஆம் ஆண்டு வருகின்ற போது இந்த ஹையரிங் இன்னும் அதிகரிக்கும் என்பதனை மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்குரிய அடிப்படையான காரணம் 2025ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மேசிவ் லே ஆஃப்ஸ். ஏஐ சாஃப்ட்வேர் வேலைகளை செய்து முடிக்கும், தனியாக ஏஐ வைத்து செய்து வைத்திட முடியும் என்று நம்பி தொடங்கிய நிறைய விடயங்கள் இன்றைக்கு சறுக்க தொடங்கி இருக்கின்றன. அதிலும் ப்ரொடக்ஷன் லைவிலே நிறைய பிரச்சனைகள் வருவதாக உலகளாவிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையிலே ஒரு விடயம் தெளிவாகின்றது. மீண்டும் ஏஐ தரக்கூடிய விடயங்களை அறிந்து ஆராய்ந்து பகுத்தறிந்து எது சரி எது பிழையானது என்பவற்றினை சொல்லி ஒரு காத்திரமான மென்பொருள் உருவாக்க முறைமைக்கு அடிப்படை போதுமான சிஸ்டம் டிசைன் மற்றும் நுணுக்கங்களை அறிந்திருப்பவர்களுக்கான வேலை வாய்ப்பு 2027 அதிகரிக்க வேண்டும். இந்த பூமராங் ஹையரிங் எனப்படுகின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. அதாவது ஏற்கனவே தங்கள் நிறுவனத்திலிருந்து ஏஐ காரணமாக பணி நீக்கம் செய்துள்ள ஊழியர்களை மீண்டும் அந்த நிறுவனங்களே ஹையரிங் செய்கின்ற ஒரு ட்ரெண்ட் இப்போது உருவாகி கொண்டு வருகின்றது. அது இந்த வருடமே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் உதாரணமாக கூகுள் கூட அதனை செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆக இது ஒரு கிட்டத்தட்ட மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய அடிப்படை புரிதல்களோடு சிஸ்டம் டிசைன் மற்றும் ஏஐ தரக்கூடிய அவுட்புட்டுகளை வேலிடேட் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மென்பொருள் தொடர்பான திறன்களை வலுவாக்கி கொள்ளல் என்பது இனிவரும் காலங்களிலே இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் எங்களாலே சர்வை பண்ண முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் இதிலேயும் ஒரு சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டாலும் குறைந்த சலரி முதலிய அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கும் என்பது கேள்விக்குறி. ஆனாலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம். வேலை போகும் என்ற கட்டத்திலே திரும்ப வேலைக்கான வாய்ப்புகள் வரும் என்றது போல செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன. இது ஒரு சந்தோஷமான செய்தி.